முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தொகுதிகள் மறுவரையறைன்னு சொல்லுவாங்க. ஜனத்தொகையின் அடிப்படையில், அதாவது இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து, அந்த கணக்கெடுப்பின் கீழே தொகுதிகளை பிரிப்பாங்க. அதாவது தலா ஒரு எம்பிக்கு இத்தனை லட்சம் மக்கள் தான் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே இப்போதைக்கு 543 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 543 எம்பிக்கள் தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இதே 543 எம்பிக்கள் தான் இதற்கு பின்னாடி ஃபியூச்சரில் தொடருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக கிடையாது. 1951 எம்பிக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெறும் 489 எம்பிக்கள் தான் இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது. ஏன்னா பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 1951 நம்ம கிட்ட 489 எம்பிக்கள் இருந்திருக்காங்க. திரும்ப அடுத்த 10 வருஷத்துக்கு 1961 ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை எடுத்த பிறகு நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய எம்பிக்களுடைய தொகுதிகள் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறாங்க. அது 522 இருக்குது. 522 எம்பிக்கள் இருக்கும்போது திரும்பவும் அடுத்த 10 ஆண்டுகள், அதாவது 1971 1961 திரும்ப 1971 எடுக்கிற பாப்புலேஷன் அடிப்படையில், அந்த பாப்புலேஷன் சென்சஸின் அடிப்படையில் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி 543 எம்பிக்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மறுவரையறை கொண்டு வராங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பிக்கள் கிட்டத்தட்ட 1971 ஆண்டுலேருந்து அந்த எண்ணிக்கை மாறாமல் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அதற்கு இடையில பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கலையா, இல்லை ஏன் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலை அப்படின்னு கேட்டால், பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்காம இல்லை, ஆனால் எம்பிக்களுடைய தொகை எப்படி அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்றதுக்காக 1975 1976 அந்த டைமில் அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்துகிட்டே இருப்போம், ஆனால் ஜனத்தொகை அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம். ஏன்னா அந்த நேரத்தில் குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு இருந்த காலம். ஸோ எல்லாருமே பர்த் கண்ட்ரோலுக்குள்ளே போகணும். அந்த ஜனத்தொகை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதனால் ஜனத்தொகையை கட்டுப்படுத்துகிற வரைக்கும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதிகள் மறுவரை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரேஷனாச்சும் ஆகும். அந்த ஒரு ஜென்ரேஷன் கேப் தான் 25 இயர்ஸுக்கு தள்ளி வச்சாங்க. 1976 இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 25 இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணால் 2001 தானே வருது. அப்போ 2001 பாப்புலேஷன் எடுத்திருப்பாங்களே 10 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா 1 பாப்புலேஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதற்கு திரும்பவும் தொகுதிகள் மறுசீரமைப்பு நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டால் 2001 வாஜ்பாய் அவர்கள் இல்லை, நிறைய ஸ்டேட்ஸில் இன்னும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணப்படாமலே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நான் மீண்டும் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசிஸில் நம்ம தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணுறது அடுத்த ஒரு 25 இயர்ஸுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நான் அடுத்த ஒரு 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அதற்கேற்ற மாதிரி 2001 அடுத்து 25 இயர்ஸ் நம்ம திரும்பவும் கால்குலேட் பண்ணால் 2026. அப்போ 2026 கண்டிப்பாக நம்மளுடைய தொகுதிகள் மறுவரை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்க பாஜக அரசு பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் இவங்க எல்லாருமே இதை பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ மட்டும் ஏன் இந்த டீலிமிட்டேஷன் இவ்வளோ பெருசாக பேசப்படுது? மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை அழைச்சி இப்படி அவசரமாக ஒரு மீட்டிங் போடுறதுக்கான அவசியம் என்ன எழுந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன் இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா, புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அப்படிங்கிறது கட்டி முடிச்சு சமீபத்தில் தான் திறந்து வச்சாங்க. சமீபத்தில் அப்படிங்கிறது ஃபியூ மந்த்ஸ் பேக் கிடையாது, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்குன்னு சொல்லுவார், 1 or 2 இயர்ஸ் பேக்கு. ஸோ அந்த திறப்பு விழாவின் போது எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருந்த அந்த இருக்கைகளினுடைய எண்ணிக்கை, அதாவது சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ். இதுக்கு முன்னாடி பழைய பார்லிமெண்ட்ரி பில்டிங்கில் லோக்சபாவில் எத்தனை சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 552 சீட்ஸ் இருந்திருக்கு. இதுவே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மக்களவையை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவில் எத்தனை சீட்ஸ் இருக்குது எம்பிக்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 888 சீட் இருக்குது. அதே மாதிரி ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் ராஜ்யசபா சீட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 245 சீட்ஸ் இருந்திருக்கு. ஆனால் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்களினுடைய சீட்ஸ் அப்படிங்கிறது 384 சீட்ஸ் இருக்குது, அதாவது 384 சீட்ஸ். அப்போது சீட்ஸ் அதிகமாக இருக்கே, இருக்கைகள் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கேள்வியாக இருந்துச்சு.
அண்ட் இந்த கேள்வியை எல்லாருமே அப்போ பிரதமர் அவர்கள்கிட்ட கேட்கும்போது பிரதமர் அவர்கள் ஒரு பதிலும் கொடுத்திருந்தார். மேபி ஃபியூச்சரில் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எம்பிக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன பேசிஸில் இதுக்கு முன்னாடி எம்பிக்களினுடைய எண்ணிக்கைகளை அதிகரித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1951, 61, 71 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்புலேஷன் பேசிஸில் தான் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. அப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 25 இயர்ஸ்னு ஒரு 50 ஆண்டு காலம் நம்ம வந்து ஒரு இடைவெளி விட்டுருந்தோம், இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி. இந்நேரம் பாப்புலேஷனை தென் மாநிலங்கள் சரிவர கட்டுப்படுத்தி இருக்காங்க. ஜனத்தொகையை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஒழுங்காக ப்ராப்பராக அந்த ஜனத்தொகை அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி இருக்கோம். அப்போ பாப்புலேஷனை நாங்கள் குறைச்சிருக்கோம், நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணவே இல்லை வட மாநிலங்களில், பல மாநிலங்களில். அப்படி இருக்கும்போது அப்போ உங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அதிகமாகிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே தமிழ்நாட்டில் 40 MP சீட்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு MP கீழேயும் 10 லட்சம் மக்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தூத்துக்குடி MP எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு 10 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அந்த 10 லட்சம் மக்களுடைய ஒரு MP-யாக கனிமொழி அவர்கள் இருக்காங்க. ஆனால் இதுவே உத்தரப்பிரதேசில் அயோத்தி எடுத்துக்கிட்டோம்னு அப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அயோத்தியினுடைய எம்பிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பாப்புலேஷனை அவங்க கண்ட்ரோல் பண்ணல. நம்ம இங்கே பாப்புலேஷனை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படி தான். அப்போ பாப்புலேஷன் பேசிஸில் ஒரு MP கீழே 10 லட்சம் தான் அப்படின்னு பிரித்தாங்க அப்படின்னா இப்போ யூபியில் ஒரு MP கீழே 20 லட்சம் இருக்காங்கன்னா அப்போ 2 தொகுதியாக அது பிரிக்கப்படும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஜனத்தொகைகளின் அடிப்படையில் இப்படி பாப்புலேஷனை நீங்கள் பிரிக்கும்போது நாங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அப்போ எங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுனால உங்களுடைய எம்பிக்கள் அதிகமாகும் போது பாராளுமன்றத்தில் எங்களுடைய எம்பிக்களுடைய குரல் கேட்காது. உதாரணத்துக்கு மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு மசோதா நிறைவேற்ற போறாங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக முக்கியமான ஒரு இஷ்யூ பேஸ்டா வாக்கெடுப்பு எடுத்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பயாஸ்டாக முடிச்சிருவீங்க. அப்போ எங்களுடைய குரலே நசுக்கப்படுற மாதிரி இருக்குது. 40 MPக்கள் குரல் கொடுக்கும்போது அங்கேருந்து ஒரு 150 MPக்கள் ஒரே மாநிலத்திலேருந்து குரல் கொடுக்கும்போது அதனுடைய பவர் எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் நசுக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், அதாவது டீலிமிட்டேஷனை ப்ராப்பராக பண்ணணும், ஃபேராக பண்ணணும்னு சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய குரலாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 39 சீட்ஸ் இருக்குது, புதுச்சேரியுடைய சேர்த்து 40 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை பாப்புலேஷன் அடிப்படையிலே இவங்க மறுசீரமைப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய சீட்ஸ் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் கோயம்புத்தூர் வந்திருந்த நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க, பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலங்களுக்கும் சீட்ஸ் அப்படிங்கிறது குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 39 + 1 புதுச்சேரியில் 40 சீட் தமிழகத்துக்கு குறையாது அப்படின்னாலும் கூட இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிகரிக்கும் போது ஃபேராக அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பாப்புலேஷன் பேசிஸில் தான் அதிகரிக்க போகிறாங்க. அப்போ இங்கே 40 அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனத்தொகையின் படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இல்லை 15 அந்த மாதிரி தான் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே 40 MPக்கள் இருக்காங்க புதுச்சேரி உட்பட அப்படின்னா அதிகபட்சம் 50 அல்லது 60 வரைக்கும் தான் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் மற்ற தென் மாநிலங்களான கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா, தெலுங்கானா அப்படின்ட்டு. ஆனால் இதுவே வட மாநிலங்களில் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாத ஒரு இடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஊபியே எடுத்துக்கலாமே. ஊபியில் 80 MP சீட்ஸ் இருக்குது. அப்போ அந்த 80 அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத அந்த ஜனத்தொகையின் காரணமாக அப்படி மறுசீரமைப்பு பண்ணுறாங்க அப்படின்னா 80 அப்படிங்கிறது 90ஆவோ 100ஆவோ அதிகரிக்காது, 140ஆவும் 150ஆவும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ராஜஸ்தான்லேயுமே அப்படி தான். அங்கே ஒரு 40 சீட் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அது அப்படியே ஒரு 80 சீட்டாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு 20%, 30% அளவுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் சீட்ஸ் அதிகரிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் அப்படியே டபுள் ட்ரிபிளாக மாற்றும் போது எங்களுடைய எம்பிக்கள் குரல் நசுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஜனத்தொகை அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறத 2011 தான் எடுத்திருக்காங்க.
2021ல் நமக்கான ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கணும். ஆனால் அது எடுக்கலை. ஸோ அந்த பாப்புலேஷன் சென்சஸை தான் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டே எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமே இதில் பாதிக்க போகிறது கிடையாது, மற்ற மாநிலங்களும் பாதிக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அழைப்பு விடுத்து இந்த கூட்டம் நாளைக்கு நடைபெறதா இருக்குது. அண்ட் அதே மாதிரி நேற்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு பல முக்கிய தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் மற்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களும் வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. அந்த வகையில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தார். பஞ்சாபினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்களும் தெலங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் இன்னைக்கு தமிழகத்துக்கு வருகை தரதா இருக்காங்க. அதே மாதிரி தெலங்கானாவினுடைய பிஆர்எஸ் கட்சியிலிருந்து KT ராமாராவ் அவர்களும் இந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வரதா இருக்காங்க. அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல இருந்தும் வராங்க, தெலங்கானால இருந்தும் இன்னும் மற்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. மற்ற மாநில முதலமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியினுடைய அரசியல் தலைவர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கர்நாடகாவிலிருந்து துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் வராரு. ஒடிசாவிலிருந்து பிஜு ஜனதா தளம் கட்சியிலிருந்து அமர் பட்நாயக் அவர்கள் வராங்க. ஸோ இப்படி ஒடிசா, கேரளா, கர்நாடகா அப்படின்ட்டு பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இங்கே வருகை தந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இவங்க எல்லாருமே இணைந்து மத்திய அரசுக்கு எதிராக இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகளை எடுக்க போறாங்க அப்படிங்கறது நாளைக்கு தான் தெரியும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.